இன்னைக்கு வந்து குருத்தோலை ஞாயிறு. இந்த வீனஸ் கிரவுண்டில் நான் ப்ரோக்ராம் வந்து எங்களை அவுட்டிங் பிங்க் ஆனால் தோடு நல்லா இருக்கு. அதாவது தன்னுடைய பெத்த பிள்ளைக்காக மறுதிருமணம் செய்யாம இருக்கிறார்கள். வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கு. உண்மைக்குமே நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்களுக்கு சார் இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெடியாக நிற்கிறேன்னு சொன்னால் ஸோ அவரோட ரெடியாக நிற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே. இன்றைக்கி வந்து சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் சண்டே டே வந்து ஸ்பெஷல் டே. அதாவது வந்து இன்றைக்கி வந்து குருத்தோலை ஞாயிறு. ஸோ அப்போ இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் பொறுத்தவரை இன்றைக்குமே ஒரு ஸ்பெஷலான டே. அப்போ நாங்களும் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு இன்றைய தினமும் நல்ல ஒரு ஸ்பெஷலான ஆராதனையில் கலந்து கொண்டு மீதியான வேலையாக வந்து எங்களுடைய சண்டே விளக்காக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து மார்ச் 29 யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு இனிய பிறந்ததில் நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகங்கள் ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்திக்கொண்டு வாங்கோ என்னோட மீதியான காணுக்குள்ள போகலாம். நீங்கள் பாருங்க இந்த வீனஸ் கிரவுண்டில் நான் ப்ரோக்ராம் போட இருக்கேண்ணா. எல்லாமே வந்து மார்னிங்கே ரெடி ஆகிட்டேண்ணே. என்னோட இன்றைக்கு பிங்கோட நிற்கிறேன். ரெண்டு வேண்டாக்கா குருத்தோட நான் ஸ்பெஷல் வந்து எங்களோட அவுட்டிங் பிங்க். ஆனால் தோடு நல்லா இருக்கு. உண்மையா வாழ்த்துக்கு தம்பி என்னை தோட்ட பார்த்துருக்க நான் அம்போ நாங்கள் யாராச்சும் கதைச்சா அம்பு விட்டுருவேன், குத்திடுவேன். நல்லா இருக்கு நான் தோட்டம் சொல்கிறேன். இல்லையாம்மா சரி. அப்போ நாங்கள் சிகிச்சை அதையும் சொன்ன சர்ஜரி போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சோடிஸ் வேண்டாங்க பான் வேண்டி கொண்டிருக்கிறோம். எதுக்கான்னு சொன்னால் இன்றைக்கி பானோட நாங்கள் வந்து நேற்றைக்கு முன்தினம் சாப்பிட்டதான அதாவது வந்து தக்காளி முட்டை பொரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் படப்படப்படன்ட்டு வெங்காயம் மிளகாய் தக்காளி பழம் அரிஞ்சு உப்பு கலவையெல்லாம் போட்டாச்சு. அப்படியே சரியான கூட்டுக்கவை முட்டையை பார்த்தா இன்னுமே முட்டை நேரம் வந்து 10:30 ஆகுது. ஒரே ஒரு முட்டை தான் இருந்துச்சு. அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது. அந்த ஒரு முட்டையில் வந்து நிறைய கிழவை போட்டிருக்கிறோம். பட்டண்டு என்ன சொல்கிறது தக்காளி முட்டை பொரியலுடன் பான். இதுதான் இன்றைக்கு அந்த காலை சாப்பாடு. ஓகே, பசியும் வந்து சுள்ளாப்பாக இருக்குது. பார்த்தீங்களா முட்டை வந்து மட்டினா முடிவாக அடிக்கும். சூப்பரான தக்காளி முட்டை பொரியல் ரெடி ஆயிட்டு அப்படியே பட்டன்னு ஒரு பிளேன்லேயே போட வேணாம பட்டன்னு நல்ல ஒரு சூப்பரான சுட சுட சாப்பாடு. ஆவி பறக்குது முட்டை பொரியலால். சூப்பராக நல்ல பசியோடு இருக்க விரும்பான் கூட டேஸ்ட் தான். அதோட சேர்த்து தக்காளி முட்டை பொரியல். சாப்பாடு சூப்பர். அதோட வந்து டக்குன்னு ஒரு இஞ்சி பிளேனிங் போட்டாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ஜரி போயிட்டு வந்து அப்படியே அடுத்த கட்டமாக எங்களுடைய காலை சாப்பாடையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இனி மதிய சாப்பாடு இன்னும் மீதியான சம்பவங்களோட முதல்ல போடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று எங்கள் சொந்தங்களை சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு போயிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினச்சது இன்றைக்கு சுவாசம் வந்தீங்க நிற்பேன்னு சொல்லிட்டு அதாவது இன்றைக்கு நிற்கல. காரணம் என்னென்னு சொன்னால் குட்டியனோட அம்மா வந்து இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 செலவு. அப்போ சுவாசத்துக்கும் வந்து குட்டியனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உற்ற நண்பனாக இருக்கிற முறையில் கண்டிப்பாக அப்படி ஒவ்வொரு நிகழ்விலையும் வந்து கலந்து கொள்ள வேணுமென்றதுக்கு அமைய இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போயிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் அவியும் தான் சரி. அப்போ நான் வந்து உண்மைக்குமே என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டுக்கு இருந்தால் காய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ 2 ஃபேன்லேயும் ஒன்று நிப்பாடிட்டு ஒன்று தான் போட்டிருக்கேன்.
என்ன சொன்னால் வீடியோ எடுக்க ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லி போட்டு அதுக்காக நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எனக்கு கதைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி தான் என்ன சொல்லுவோம், ஒரு நாளைக்கு சுகமாக இருப்போம், ஒரு நாளைக்கு சுயனமாக இருப்போம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி கதைக்க தொண்டை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது. அதிகன்னு சொன்னால் இப்போ இன்னும் உண்மைக்குமே சரியான வக்கியாக இருக்குது. அப்போ சரி ஏதாச்சும் ஒன்று மதியம் வந்து சமைக்காட்டாலும் ஏதாச்சும் ஒன்று நான் மதியம் வந்து காலையிலையும் வந்து பால் முட்டை பேருந்து செய்து சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு சாப்பாடு செய்து சாப்பிடுவோமேன்னுட்டு நான் பாட்டுக்கு அம்மாவுடைய ஃபோனை கதைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போட்டு சமையலுக்கு கண்டுட்டு போகிற கண்டதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்காவும் ஒரு பிள்ளையுமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொதிச்ச வெயிலில் மறுபடியும் அப்படியே கைக்குழந்தையும் கொண்டு குடையும் பிடிச்சி கொண்டு சொல்லிட்டு வந்தான். சரியாண்டு வந்தவங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஆக்களோட வந்து நாடி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிலத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்கை கொடுத்து அதுக்கப்புறமா வந்து அவங்களோட சோக கதை அப்படியே கதையை கேட்டு தண்ணி கொண்டு போவோம். என்னென்று நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி நாளில் வந்ததுன்றே தெரியலை. அவ்வளோத்துக்கு கதை என்ன சொல்கிறோம் சோக கதையாக போட்டு சரி எதற்காக வந்தாக்கா அந்த கைக்குழந்தையும் கொண்டு அந்த நடந்து இங்கே வந்ததுக்குரிய காரணம்னு சொன்னேன். நான் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னேன் என் பர்த்டே ஆண்டு இங்கே எங்களோட வீட்டையாக வச்சு உணவு பொதியும் அப்புறம் வந்து காசும் கொடுக்கணும். அதை வந்து நான் என் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குற முறையில் உங்கள்கிட்ட பதிய வந்து நாங்கள் சொன்னேன். அப்போ நான் வாங்குவோம் இதெல்லாம் பதிய வேற அளவுக்கு நான் நிறைய பேருக்கு 50-100 பேருக்கு கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் கொஞ்சம் இதாக அதாவது எதிர்க்கான்னு சொன்னால் உண்மைக்குமே இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து குருத்தோலை ஞாயிறு வேறு அடுத்த ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே ஆஃப்டர் உயிர்த்த ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த 40 நாள் நோன்பு அதாவது வந்து உண்மைக்குமே என்ன சொல்கிற ஒரு சில கிறிஸ்தவர்கள் வந்து இந்த உணவை சுருக்கி அந்த ஆடம்பரமாக இந்த சாப்பிடாத இந்த நாட்களில் விரதம் இருக்குது 40 நாட்கள். அப்போ இதில் வந்து ஆடம்பரமாக சாப்பிடாம அந்த காசில் வந்து மிச்சப்பிடிச்சி தான் இந்த ஒரு பணத்தொகையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்களில் எதற்காக அந்த அம்மா வந்து உணவு பொதியும் காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு தான் வந்து உணவை சுருக்கி அதில் வந்து சேர்த்த காசில் வந்து ஒரு உணவு பொதியாக கொடுக்க அவங்களும் வந்து ஒரு 10-15 நாளும் இந்த உணவை சாப்பிடட்டும் திருப்தியாக மற்ற வந்து இந்த கொடுக்குற பணம் வந்து அவங்களுக்கு நல்ல விதத்தை பயன்படுத்தும் சொன்னதுக்காக தான் இந்த நோன்பு நாட்களில் சேகரித்த பணத்துக்கு இப்படி ஒரு செயலை வந்து இந்த ஈஸ்டர் டேலையும் செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் உண்மைக்குமே அப்படி ஒரு நல்ல செயலுக்காக அந்த அம்மாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்து பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு சரியென்று போட்டு கைக்குழந்தையோட வந்து வாக்க தான் பதிய வந்தேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் நிறைய பேர் எல்லோரும் குறிப்பிட்ட நபர்களை தான் கொடுக்க போகிறேன். அவங்க நிலவரத்தையும் சொன்னால் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணம் கட்டி அதாவது வந்து மறு திருமணம் முடிச்சு இன்னொரு பொம்பளை பிள்ளையோட கைக்குழந்தையோட வந்துருக்குறாங்க. அப்போ சரியான இல்லாமல் நான் கழிச்சிட்டு கேட்டேன். உண்மையாக உங்களோட வாழ்க்கையை படிப்பினை பார்க்கும்போது தான் நினைக்கிறது என்னென்னு சொல்லி 2ஆம் திருமணம் பண்ணுறது உண்மையாக ஒரு சில பெண்கள் வந்து ஒரு சில இந்த நாட்களில் வந்து பல பெண்கள் செய்யவே கூடாதுன்னு சொல்லி நான் முதல் வாழ்க்கை தான் ஏதோ ஒரு விதத்தால் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்க அந்த அனுபவத்தை வச்சிருந்து உங்களுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் தயவு செய்து அதை வளருங்க. பிள்ளைக்காக நீங்கள் வாழுங்க. அதே ஒரு நல்ல ஒரு செயலாக வந்து அமைக்க உங்களோட வாழ்க்கையை வந்து வளம் வரும். இன்னொரு மறு திருமணத்தை நாடி போய் அந்த மறு திருமணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறவினர்கள்ட்டையோ அல்ல சமூகத்தால் வந்து இன்னும் ஒரு விரிவான என்ன சொல்கிறோம் ஒரு சொல்லுக்கு ஆளாகப்பட்டு வாழ்க்கையும் வந்து அலங்கோலமாக்கப்பட்டு அப்படி இருக்கிறத பார்க்க நீங்கள் ஒரு இளம்பெண்மணியாக இருக்கிற முறையில் உங்களோட பிள்ளைக்காக நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் உங்களோட வாழ்க்கையிலையும் வந்து ஆண்டி அம்மா வந்து எனக்கா வாழ்ந்திருக்கான அந்த ஒரு செயலை பிள்ளையும் பார்த்து பிள்ளை உங்களை வாழ வைக்கும். இப்போ என்ன தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சம்பவத்துக்குரியதான் நான் என்னால் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியதாக அவங்களுக்கு காட்சி போட்டு உண்மைக்குமே சொல்லிவிடமாக வந்து அனுபவமாக சிறந்த ஆசை. மற்றது வந்து சூடு கண்ட பூனை அடுப்பங்க நாடாண்டாக்கா சில விஷயத்தை வந்து நாங்கள் பெறணுமெண்டாக்கா அனுபவப்பட்டு தான் பெறணும் இல்லை. அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தில் அனுபவப்படாமல் எங்களோட கண் முன்னால் ஒரு சில விஷயங்கள் நடக்குன்னு சொன்னால் நாங்கள் அதையே பார்த்து திருந்தி கொள்ளலாம். அந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணத்து வாழ்க்கைனாலும் ஒரு கல்யாணத்திலே செஞ்சு போட்டு குடும்பத்துக்கு வந்து ஒரு உண்மத்துவம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் மறு திருமணமாக போய்க்க வந்து வந்த நபருக்கு வந்து உங்களை உதாசீனப்படுத்துகிற அளவுக்கு தான் இந்த கதையை கேட்டெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. அப்படியே இருக்கும்போது சொல்லணும் இப்போ தானே நான் உணர்றேன்னா என் பிள்ளைக்கு வாழ்ந்துருக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆண்மகனும் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு தான் அவங்க வந்து மறு திருமணம் செய்திருக்காங்க. அதனால் வந்து அந்த ஆண்மகன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறொரு கையில் தான் அவர் வந்து
வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆம்பளை பிள்ளையை வளர்த்துருந்தாலும் இன்றைக்கு அவனே பெரிய ஒரு இடந்தாரியாக இருக்க இவங்களுக்கு வந்து உழைச்சி சாப்பாடு போடக்கூடிய மாதிரி இருக்கும். அம்மா வந்து மறுதிருமணம் செய்த நாடு அவரால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நாடு தாயை மீது தன் மேலே விட்டுட்டா. இப்போ அவள் கட்டியிருக்கிறதான அந்த கணவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறது, ஒழுங்காக உழைக்க போக மாட்டார் அப்படி என்று இருக்கா. அவள் என்ன செய்கிற மறுபடியும் கிடைச்சது வந்து பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளை வளர்க்குறதுக்காக வந்து தனக்குரியான கண்கண்ட உறவினர்கள்ட்ட மற்ற அந்த உதவி திட்டங்கள்னு சொல்லி நாடு தான் நாங்கள் வாழ்கிறா. அவாவில் வந்து ஒரு கோபமே இருக்கு நாடு எல்லாரும் என்னன்னு சொன்னா கூட பெரிய ஆம்பளை பிள்ளைய விட்டுட்டு நீ எதற்காக இந்த மறுதிருமணம் செய்தால் உனக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன் என்று ஒரு சில நபர்கள் வந்து தங்களுடைய கருத்தின்படியா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உதவி செய்யல. இருந்தாலும் வந்து என்ன செய்வது, நாங்கள் அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்கள் பெரிய நீதிபதியும் இல்லை, அதே நேரம் வந்து கடவுளும் இல்லை. கடவுள்லாம் ஒரு தேசியலை பார்த்து நியாயத்தை பழிக்கிறது. ஆனால் கதையை கேட்க அந்த டைம் வந்து சோகமாக இருந்துச்சு. வாடின முகத்தோட தாயும் பிள்ளையுமா அப்படி இருக்க சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்களோட பேரையும் பதிஞ்சு கடைசி அவமைக்குமே நாங்கள் குழப்பமே இருந்தேன். 2 நபர் இருந்தால் யாருக்கு யாரு கொடுக்கலாம்னு சொல்லி போட்டு குழம்பி கொண்டதாக இருக்கா. அதுலேயும் ஒரு நபரை செலக்ட் பண்ணி போட்டு இருக்கேக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு நபராக வந்து இவ வந்திருக்கிறா. சரியான அவன் பேரையும் வந்து நான் பதிஞ்சிட்டேன். அப்போ சரியான அவங்களோட என்ன சொல்கிற ஆக்கள்ல நான் இந்த கதையை கேட்டதுனேக்க ஒரு சில பிரச்சனை வந்து ஒரு ஆழமாக உண்மத்துவமாக தான் காய்ச்சி கொண்டு கேட்க நேரம் போனது தெரியல. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் சமைக்கிற மூடும் இல்லை. சரியாண்டு இந்த மதிய பொழுது வந்து இப்படியே போயிட்டுது. அது மட்டும் இல்லாமல் வெக்கைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெக்கையாக இருக்குதுன்னு சரியான வெயில். அப்போ சரி இனிமேல் தான் நாங்கள் செய்து சாப்பிடலாம்னு சொல்லி போட்டு நான் இன்றைக்கு என்ன எல்லாம் சாப்பிட போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே இப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க அப்புறம் அவியன்னு சொல்லிட்டு அவிக்கும் பிடிச்சதான சாப்பாடும் செய்துட்டு எனக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெக்கை டைம் வந்து என்னத்தை நாங்கள் சாப்பிடலாம்னு சொல்லித்தான் ஒரு சில சாப்பாடுகளை வந்து ஒழுங்கு செஞ்சுருக்கிறேன். ஓகே அதையும் பார்த்துக்கொண்டு அப்போ இந்த என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காலையிலேயே சொன்னதுக்காகவே வாங்குவோம். இந்த சண்டே பிளாக்காக வந்து எங்களோட ஒவ்வொரு செயல்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கு வந்து இப்படியே அமைஞ்சிருக்கு. என்ன சரி ஒரு ஆக்களில் கதையை கேட்டு ஆனால் நான் வந்து சமைச்சிருப்பேன். சப்போஸ் வந்து அவங்க இப்போ நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியான வெயில அடிச்சப்போ நான் வந்து மறைச்சேன் என்ன சொன்னால் அப்போ நீங்கள் நில்லுங்கோ நான் சமைக்கிறேன் சமைச்சு சாப்பிட்டு போகலாம்னு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த கணவனுக்கு இல்லை நான் அவருக்கு தெரியாமல் வந்தேன்னா நான் போக போகணும் இந்த 15 தான் போகிறேன்னு சொல்லிக்கொள்ள தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் வந்து 2ஆம் தடவை கல்யாணமாக கட்டுறீங்கன்னு சொல்லிக்குள்ள அந்த உங்களை நம்பி வேறு பண்ணிருக்குது அந்த கட்டின நபர் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுன்னு சொன்னாலும் அந்த குடும்பத்தை காப்பாற்றத்தான் வேணும். அப்படியா இருக்கும்போது பயப்படினா ஆனால் அவர் வந்து சரியான முறையில் உழைச்சி கொடுக்கல. என்ன பொறுத்தவரை இன்றைக்கு குழந்தைகளுக்காக அதாவது தன்னுடைய பெத்த பிள்ளைக்காக மறுதிருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கு. உண்மைக்குமே நல்லா இருக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்துடன் பிள்ளை அந்த சந்தோஷத்தோடையும் வந்து நல்லா இருக்கிறேன். சரிதான் பிள்ளைகளுக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் பிள்ளைகளுக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்காம மறுதிருமணம் என்று ஒரு சில பேர் உடனடி முடிவுக்க போனாக்கள வாழ்க்கை தான் இப்படி கிளம்புது. ஸோ அப்போ உண்மைக்குமே என்ன சொல்கிறோம்னு சொன்னால் மறுதிருமணம் வந்து ஒன்றுக்க போகிறதுக்கு முன்னே நீங்கள் வந்து ஆழமாக யோசித்து முடிவெடுங்க. ஆனால் அதே டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில உருவாக்கும். அதனாடி இப்போ குழந்தையோடு இருந்து அந்த குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய கருத்தின்படி மறுதிருமணம் செய்ய தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் மறுதிருமணம் செய்ய போகிற நபரை வந்து வடிவாக இன்னும் அவரை பற்றி அறிய வேணும். மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கல்யாணமே செய்யணும். என்னென்னு சொன்னால் முதலாவது திருமணத்தில் நீங்கள் ஏதாச்சும் புலவிட்டால் மக்கள் மன்னிப்பு இருக்குது. 2ஆவது இது போயிட்டுன்னு சொன்னால் நிறைய பேர் கோபத்துக்குள்ளே தான் நீங்கள் உள்ளாகுது. அப்போ அதனால யோசிச்சு முடிவெடுக்கும். இப்போ நான் வந்து உண்மையாக இருக்க சுவாமினாண்டு சரி நான் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி அவங்க கதையை கேட்டு சரி உண்மைக்குமே பாவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா அவன் சொல்லியிருக்கிறான் இனி இல்லையாமட்டு சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களுக்கு. ஏன்னா நான் வந்து இந்த நேரத்தில் ஆடம்பரமாக சாப்பிடாம அதுக்குரிய காசு சுருக்கித்தான் இதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. முக்கியமாக யாரெல்லாம் சாப்பாட்டு பிரச்சனை இருக்காங்க அதேமே சொன்னால் சின்ன பிள்ளைய வச்சுக்கணும் அதுக்கு நல்ல மாப்பாடு இல்லையா மற்றது வந்து நல்ல சாப்பாடு இல்லையா அப்படியே அந்த பிள்ளைய பார்த்தா அப்படியா இருக்குது. இதுக்கு மிஞ்சி நானும் தீர்ப்பாடிச்சு விடலாம கோவத்தில் நீங்கள் இதுக்கு மறுதிருமணம் செய்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யலான்னு நான் பெரிய வாழ்வாதார உதவியை அளிக்கிறேன் இல்லத்தானே உணவு போய் தான் நான் கொடுப்பேன். சரி என்ன அவனோட பேரையும் பதிஞ்சிட்டு விட்டுட்டேன். இப்படியே வந்து அவனோட கதையும் கேட்ட அளவில் வந்து நேரம் போனதுன்னு தெரியல. சரி என்ன பண்ணால் வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு இந்த நம்ம வந்து இந்த காணொலியை நான் வந்து நிறைவு செய்ய போகிறேன். வாங்க அன்றைக்கி நான் என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
பார்த்தீங்களா, இதுதான் இன்றைய தினம் என்னுடையதான லஞ்ச். பார்க்கவே டயர்ட் ஃபுட் மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இதை நான் தேர்ந்தெடுக்கிறதுக்குரியான முக்கிய காரணம், அப்படியே வந்த அக்காவோட நல்ல கேஷுவலாக நாங்கள் காய்ச்சிட்டு இருக்கும்போது ஷேரோக்கா இப்போ உங்களுக்கு நல்லா உடம்பு வச்சுட்டா மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கையெல்லாம் குண்டாகுதுன்னு சொன்னால் எனக்கு அப்படியே தூக்கி வேறி கொடுத்தான். எனக்கு உடம்பு வச்சுட்டோம். நான் எப்போவுமே எனக்கு குண்டா வேறெல்லாம் விட மாட்டேன். பார்க்க நீங்கள் என்னை ஒல்லின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னுடைய இருதயத்தின் விருப்பமே எனக்கு குண்டா வர்றது, அந்த உடம்பு வைக்கிறது பிடிக்காது. அது தலைமுடி எடுத்துக்கொண்டா நல்லா அடர்த்தியாக இருக்கணும். மற்றது முகத்தில் தோல் நல்ல சைனிங்காக இருக்கணும், ஓரளவு நிறம், அப்புறம் ஸ்லிம்மாக இருக்கணும். இந்த அளவு தான் சொக்கு வைக்கலாம் முகத்தில், அது ஓகே. மறுபடி அது மெயினாக கையெல்லாம் குண்டா விடக்கூடாது சொன்னால் கையெல்லாம் நல்லா குண்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்படியாகும் சொல்லிட்டு எப்படியே இருக்கும்போது மறுபடியும் நான் சமையல் பண்ணி சாப்பிட்றதா கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்கு மற்ற இந்த வெயில் காலத்துக்கு ஏற்பதான் நான் பார்த்தீங்களா இந்த ஃபுட்டை நான் இன்னைக்கு டிசைட் பண்ணேன். இதில் கேரட் ஜூஸ், அப்புறம் வாழைப்பழம், ஜோக்கெட், அது மட்டும் இல்லாமல் கக்கரிக்காய். ஸோ இந்த கக்கரிக்காய் இங்கே சரியான அரிது. நான் சர்ச் முடிஞ்சு வரும்போதே கண்டுட்டு உடனடியாக வேண்டிட்டேன். சரி என்று நான் பிறகுதான் சாப்பிடுவோம்னு வச்சுருந்தேன். இது இன்றைக்கு எனக்கு சாப்பாடாகவே அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, இதுக்கு இப்போ நாங்கள் அப்படியே இந்த கேரட் ஜூஸுக்கு தேசி புளியை புளிஞ்சிட்டு அப்புறமா குடிப்பேன். சரி, அப்போ நீங்கள் பார்க்க நினைக்கலாம் அவிக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவையும் மேகி நூடுல்ஸ் அப்புறம் முட்டையெல்லாம் பொரித்து சாப்பிட்டு தான் இருக்கேன். இந்த சாப்பாடு அவைக்கு செட் ஆகாதான. அப்போ அதனாடி நான் இன்றைக்கு இந்த அக்கா என்ன குண்டா இருக்குன்னு சொன்னோன்னே கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்கு இப்படியும் சாப்பிடணும். சாப்பிடுவோம். நல்ல கூலாக இருக்குது. கேரட் ஜூஸை குடிச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா கக்கரிக்காய் நல்லா இதுதான் இந்த மதிய சாப்பாடு. ஓகே, கக்கரிக்காய் பார்த்தீங்கன்னா பாதி தான் கட் பண்ணேன். அதுமாதிரி வாழைப்பழம் உண்டு, அப்புறம் ஜோக்கெட். அவன் தம்பி குட்டியாக விரும்பி வேண்டது இந்த ஜோக்கெட் தான், பட்டர் ஜோக்கெட் தான் நல்லா அம்பே வேலை செட் ஜோக்கெட். சூப்பர். இன்றைக்கி இருக்கான கிளைமேட்டுக்கு எங்களுக்கு இப்படி கூலாகவும் நார்மலான நிப்போடையும் சாப்பிட நல்லா இருக்கு. அதே மட்டும் சொல்லி ஆகணும். இன்றைக்கு என்னுடைய சண்டே பிளாக்ல இப்படி அமையமென்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிதானே? ஓகே. ஆனால் எனக்கு சந்தோஷம், எனக்குமே நிறைவான சாப்பாடு இருக்குது. அப்புறம் அவைக்கு பிடிச்சான சாப்பாடு செய்து கொடுத்து சாப்பிட்ருக்காரு. சுபாஷ் வந்ததும் இரவுக்கு சாப்பிடலாம். ஓகே, ஜூஸ் நல்லா இருக்கும். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். மற்றது இந்த காணொலியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் நான் போட்டதான காணொலியை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்க்கல போடக்கு, அதாவது உதவி காணொலின்ட்டு நீங்கள் சில பேர் தட்டி விட்டு போட்டீங்க போடக்கு. ஆனால் உதவி காணொலி சொன்னாலும் உண்மையான விஷயத்தை அறிஞ்சு நீங்கள் செயல்பட முன்வர வேணும். அதாவது உதவி காணொலி செய்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. அதே தொடர்ச்சியாக செயல்படுத்த போகிற ஆளும் இல்லை. இப்படித்தான் என்னுடைய வீடு தேடி ஒரு சில சந்தர்ப்பங்களாக முக்கிய தேவையானு சொல்லி வரைக்குள்ள அப்படியான தேவையை தான் நான் காணொலியாக பதிவிடுறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த காணொலியை வேண்டி தந்துட்டு அப்புறம் என்னுடைய ஜோலி பிளாக் ஜோலி பிளாக் ஐடியா வேண்டி கொண்டு போனாங்க. அப்போ அதனாலே அவங்கள்ட்ட ஃபோனை இல்லையா பக்கத்து வீட்டில் கொடுத்தா நேற்று நான் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு எடுத்து கேட்குறாங்க 9 மணிக்கு. வீடியோ போட்டு ஒரு மணித்தியாலமே ஆகையில் அக்கா என்ன மாதிரி வீடியோ போட்டு நீங்களோ எங்களுக்கு உதவி கிடைச்சிட்டோம். நம்ம பார்த்தீங்களா போயிட்டு தந்துட்டு இவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கணும்னு சொல்லு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும்.
கண்டிப்பாக வந்து அந்த நிந்து சாத்தாங்க பொறுத்தளவில் உண்மைக்குமே அவங்களுக்கு ஒரு சைக்கிள் உதவி தேவை. இந்த வீடியோ பார்க்க நல்ல உள்ளவங்க வந்து நேற்றைய தினம் அந்த வீடியோ பார்க்காதீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் வந்து போயிட்டு நேற்றைய தினம் காணொலியை பாருங்கள். உண்மைக்குமே அந்த தங்காட முகத்தை பார்த்தோன்னே இப்போ அவங்களுக்கு உதவி செய்யணும் மாதிரியே இருந்துச்சு. அவ்வாறான ஒரு வறுமை மட்டும் இல்லாமல் இந்த வந்து பங்குனி வெயில் தெரியும் அவ்வளோ ஒரு சரியான ஒரு கடும் வெயில். அந்த கடும் வெயிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்தது தினம். அப்போ அதனால தான் நான் அதில் உண்மையாக உதவி தேவைன்னு சரி என்று வாங்கொண்டு ஒரு காணொலியை பதிவு செய்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் அவரோட உதவி செய்ய முடிஞ்சு சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்யும் நான் உங்கள் ஷேரும். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இது போன்ற உதவிகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மென்மேலும் வந்து என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்யும் நான் உங்கள் ஷேரு. பாய்.